ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்லிடுறாங்க. சிந்துக்கும் சிவாக்கும் எந்த ஒரு ஒட்டும் வரவும் கிடையாது. அவங்க இனிமேல் புருஷன் பொண்டாட்டி கிடையாது அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்துக்காரவங்க சொல்லவும், இதை கேட்ட இங்கே சிந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இல்லை, கண்டிப்பாக இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். நான் ஏன் டாக்டர் கூட தான் வாழுவேன். யாராலுமே இதை தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகா உடனே ஓடி வந்து, என்னடி என்ன வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா என் பையன் கட்டின தாலி கழட்டி என் கையில் கொடுக்குற, அப்படி இல்லைனா உன்னை கொன்று போட்டுட்டு இந்த தாலியை அத்துக்கிட்டு போக வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சிந்து இருந்துட்டு, இங்கே பாருங்கத்த, சிவா டாக்டர் கிட்ட இருந்து என்னை யாராலும் பிரிக்க முடியாது, கண்டிப்பாக இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே மகா பயங்கரமாக கோவப்பட்டு சிந்துவோட கழுத்தில் இருக்க தாலியை அறுத்து எடுக்கணும் அப்படின்றதுக்காக கையை வைக்கவும், கையை அப்படியே மடக்கி பிடிக்கிறாங்க நம்ம சிந்து. இங்கே பாருங்கத்த, கண்டிப்பாக அதாவது சிவா டாக்டர் என்கிட்ட இருந்து கண்டிப்பாக உங்களால் பிரிக்கவே முடியாது. அந்த கடவுளே வந்து என் முன்னாடி நின்னாலுமே, கடவுளுமே எதிர்த்தாலுமே அதையும் நான் எதிர்த்து நிற்பேன். யாருக்குமே சிவா டாக்டர்கிட்டேருந்து என்னை பிரிக்கிறதுக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மகாவை தட்டி கீழே அதாவது தள்ளி விட்டுடுறாங்க. உடனே மகா போயிட்டு தொப்புன்னு கீழே விலகவும், உடனே இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, இங்கே பாரு, தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கும் சிவாக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஒழுங்கா சிவா கட்டின தாலியை கலட்டி எங்கள் கையில் கொடு. உன்னுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லுவோம். அத்தை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, அதெல்லாம் கண்டிப்பாக உன்னை என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பஞ்சாயத்துக்காரங்க இருந்துட்டு, போதும் நிறுத்துங்கம்மா, எதுக்காக இப்படி அதாவது கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருமா சிந்து, நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன். அப்படி இருக்கிறப்போ ஏமா இப்படி நீ முரண்டு பிடிக்கிற? அந்த தாலி கழட்டி கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்துங்க, நீங்கள்லாம் பெரிய மனுஷங்களா? ஒரு ஊரில் பஞ்சாயத்து கூட்டுறாங்க அப்படின்னா யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது வழக்கம் தான். அதே மாதிரி நீங்களும் யார் பக்கம் தப்பு இருக்குது, யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. அது வாஸ்தவம் தான். ஏதோ தெரியாமல் நான் ஒரு பொய்யை சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உயிருக்குயிராக நான் சிவா டாக்டரை நேசித்தேன். அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருமா, நீ காதலிச்சதும் தப்பு கிடையாது, உங்கள் சிவா டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினச்சதும் தப்பு கிடையாது. பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்க, அது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு, கரெக்டு தாங்க ஐயா, அது தப்பு தான், மிகப்பெரிய தப்பு தான். அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப மோசமானோன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நான் ஆசைப்பட்டது சிவா டாக்டர் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்றதுக்காக ஏதோ ஒரு அவசரத்தனமாக அப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கான தண்டனையை மட்டும் கொடுங்க. ஆனால் சிவா டாக்டர்கிட்டேருந்து என்ன யாராலுமே பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? என் வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லிட்டு யாராவது ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துருந்தா இப்படி ஒரு தீர்ப்பை நீங்கள் சொல்லுவீங்களா? இதே உங்கள் பொண்ணுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்து மடிக்க கேள்வி கேட்கவும், உடனே இங்கே பஞ்சாயத்துக்காரங்க இருந்துட்டு, ஏன் பொண்ணாக இருந்தால் அதே இடத்துல நான் வெட்டி போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சிந்துவோட அப்பா இருந்துட்டு, ஏன் சிந்து, எதுக்காக இப்படி என்னை அவமானப்படுத்துகிற? பேசாமல் செத்து தொலைய வேண்டியது தானே? இப்படி ஊர் முன்னாடி என்னை இப்படி தலை குனிஞ்சு நிற்க வச்சுட்டியே. உன்னை மாதிரி ஒரு பொண்ணை பெற்றதுக்கு நான் என்ன தூக்கு போட்டுக்கிட்டு செத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிந்துவோட அப்பா சொல்லவும், அப்பா இங்கே பாருங்கப்பா, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஆனால் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. சிவா டாக்டர் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாகணும். உடனே சிந்து பஞ்சாயத்துக்காரங்க கிட்ட, இங்கே பாருங்கய்யா, நான் சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சிவா டாக்டருக்கு மனசில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். நாங்கள் 2 பேர் தான் வாழ போகிறவங்க. அப்படியே நாங்கள் 2 பேரும் பிரியணும் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் தான் மனசு வைக்கணும். அப்படி இருக்கிறப்போ இப்போது சிவா டாக்டர் மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்டு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் ஏற்றுக்கிறேன். சிவா டாக்டர் என் கூட ஒன்று சேர்ந்து வாழவே முடியாதுன்னு அவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும், கண்டிப்பாக நான் விலகி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே பஞ்சாயத்துக்காரவங்களும், இந்த பொண்ணு சொல்கிறதும் கரெக்டு தானேப்பா அன்னபூர்ணி, உங்கள் பையனுக்கு என்ன விருப்பம், உங்கள் பையன் மனசில் என்ன நினைக்கிறாருன்றத கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். இதை இத்தோடு அப்படியே அத்துக்கழிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி இருந்துட்டு, என்னங்க ஐயா, அவன்கிட்ட போய் என்ன கேட்டுக்கிட்டு, அவனுக்கெல்லாம் எதுவும் தெரியாது, அவனை ஏமாற்றி இவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவனெல்லாம் கேட்க முடியாது, நாங்கள் சொல்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிந்து இருந்துட்டு, இதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, என் டாக்டர் சொல்லட்டும், என் டாக்டர் சொல்லிச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா இருந்துட்டு, என்னடி நீ ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்க, என்ன சிவாவோட மனசை எப்படியாவது மாற்றிடலாம், நீ அழுது அவனோட மனசை மாற்றி அவன் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்காது. இங்கே பாருங்க ஐயா, தயவு செஞ்சு உங்கள் 2 பேருக்கும் இருக்கிற உறவை அத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா சொல்லவும், உடனே இங்கே
பஞ்சாயத்துக்காரவங்க இருந்துட்டு, "இங்க பாரும்மா, ஆளாளுக்கு பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த பொண்ணு சொன்ன மாதிரி சிவா மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். சிவா என்ன சொல்றாரு அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் சிந்துக்கு ரொம்பவே ரிலாக்ஸா இருக்கு. நம்ம சிவாக்கு படபடங்குது. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நம்ம அன்னபூர்ணி சொல்லியிருப்பாங்க, "சிந்து கூட மட்டும் என்ன மீறி, என் பேச்ச மீறி நீ அவ கூட ஒண்ணு சேர்ந்து வாழ்றன்ற ஒரு வார்த்தை சொல்லிட்ட, இல்ல அவள நம்ம வீட்டுக்கு திரும்பவும் கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னா, கண்டிப்பா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி நம்ம சிவா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இது நம்ம சிவா மனசுல ஒரு உறுத்தலாவே இருக்கு. ரொம்பவே பதட்டமாவும் இருக்கு. இது விஷயமா என்ன பண்றதுன்னே தெரியல. சிந்துவ பார்த்தாலுமே ரொம்பவே பாவமாவும் இருக்கு. சிந்து அதாவது அ இப்போதைக்கு நம்ம சிவா மனசுல சிந்து ஆழமா பதிஞ்சுட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அன்னபூர்ணிய மீறி எப்படி நம்ம சிவா சிந்து பக்கம் சாய்வாங்க? கண்டிப்பா அன்னபூர்ணி பேச்ச மீறி நம்ம சிவா எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஆனா, இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரு. ஏதாவது ஒரு பதில சொல்லி தான் ஆகணும். எங்க நம்ம சிந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "சிவா டாக்டரே, ப்ளீஸ் டாக்டரே, உங்க மனசுல நான் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமா எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க டாக்டரே." அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சிந்து வந்து அப்படியே கண்ணாலேயே பேசுகிறாங்க. இங்கே சிவாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு, "என்ன சிவா பார்த்துக்கிட்டு இருக்க? நீ எல்லார் முன்னாடியும் சொல்லு, சிந்து என் மனசில் இல்லை. அவள் எனக்கு வேண்டவே வேண்டாம். அவள் என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளை எனக்கு அதாவது என்கிட்ட இருந்து பிரிச்சிடுங்க, அத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு சிவா. ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு மகாவுமே சொல்கிறாங்க. உடனே ஸ்னேகா இருந்துட்டு, "என்ன சிவா இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லு சிவா. நீ தானே என்னை உயிருக்கு உயிராக லவ் பண்ண. அந்த சிந்துவ நீ உனக்கு சிந்துவ பிடிக்கவே பிடிக்காது தானே? அவ உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டால்ல. எதுக்காக சிவா இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? தயவு செஞ்சு சொல்லு. அதுக்கப்புறம் நீயும் நானும் லவ் பண்ண மாதிரி இனிமே நம்ம லவ் பண்ணுவோம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்போம் சிவா. இல்ல ஊர் முன்னாடியே இப்பவே நீ என் கழுத்துல தாலி கட்டு சிவா." அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்லவும், ஸ்னேகாவை நம்ம சிவாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்போ சிந்து கூட ஒண்ணு சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அன்னபூர்ணி பேச்சை மீறி நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பஞ்சாயத்துக்காரங்க இருந்துட்டு, "என்ன சிவா இப்படி யோசிச்சா என்னப்பா சொல்கிறது? அதான் உங்க கூட ஒன்று சேர்ந்து சிந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாருமே சொல்கிறாங்க. நீ என்னப்பா சொல்கிற? நீ சொல்ல போகிற முடிவில் தான் நாங்கள் தீர்ப்பவே சொல்ல முடியும். சொல்லுப்பா, நீ தானே சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ போகிறவன். எதுவாக இருந்தாலும் நீ சொல்லுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எங்கள் சிவா சொல்கிறாங்க, "பெரியம்மா, என்னை மன்னிச்சிருங்க பெரியம்மா. சிந்து சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது பெரியம்மா. என்னுடைய ஆசைக்காக நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்வேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்குறேன் பெரியம்மா." அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சிவா வந்து ரெண்டும் கட்டமாக சொல்லவும், உடனே பஞ்சாயத்துக்காரவங்க இருந்துட்டு அன்னபூர்ணி கிட்ட கேட்குறாங்க, "என்ன அன்னபூர்ணி, சிவா சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான். நீங்கள் என்னன்னா சிந்து கிட்ட இருந்து சிவாவை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க ரெண்டு பேரோட கல்யாணமும் நடந்தது. சிந்து போய் சொல்லி தான் கல்யாணத்தை பண்ணதா இருந்தாலுமே இப்போது சிவா மனசில் சிந்து தானே இருக்கா. அப்படி இருக்கிறப்போ இவங்க ரெண்டு பேரும் எப்படி அன்னபூர்ணி பிரிக்க முடியும்? நீ ஒரு வார்த்தை சொன்னா நான் சிந்துவை ஏத்துக்கிறேன்ற மாதிரி தானே அந்த பையன் சொல்லுது. நீ ஒரு நல்ல முடிவை சொல்லுமா. ஏதோ நடந்தது நடந்துருச்சு. ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும். நீ சொல்கிற வார்த்தையில் தான் ரெண்டு பேரோட வாழ்க்கையுமே அடங்கியிருக்கு. என்ன சொல்கிற அன்னபூர்ணி? சிவா மனசில் சிந்து இருக்கிறத எல்லார் முன்னாடியுமே உறுதியாக தெளிவாக சொல்லியாச்சு. நீ என்ன சொல்கிற அன்னபூரணி?" அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துக்காரவங்க கேட்குறவும் இங்கே அன்னபூர்ணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே இங்கே மகா இருந்துட்டு, "அக்கா, வேண்டவே வேண்டாக்கா. இந்த ஏமாத்துக்காரி நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். இவ மட்டும் நம்ம வீட்ல இருந்தா அப்படின்னா, அவளோட சுயநலத்துக்காக கண்டிப்பா யார வேணாலும் கொலை பண்றதுக்கு இவ தயங்க மாட்டா. நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கப்போ கல்ல எடுத்து தலையில போட்டுட்டு போறதுக்கு கூட இவ தயங்க மாட்டாக்கா. இவ ஒட்டுமொத்த சொத்தையுமே ஆட்டைய போடுறதுக்காக தான் வந்திருக்கா. ஒருவேளை சிவாவ உண்மையாவே நேசிச்சிருந்தா கூட அவ ஒண்ணு சேர்ந்து வாழலாம். ஆனா அவ சிவா மேல இருக்கிற ஆசையெல்லாம் கிடையாது. அவ கூட ஒண்ணு சேர்ந்து வாழணுன்ற ஆசையெல்லாம் அவளுக்கு கிடையவே கிடையாது. ஒட்டுமொத்த சொத்தையுமே அவ ஏமாத்தி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு சிவாவோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்துற மாதிரி இருக்கும். நீங்கள் எல்லாருக்கு முன்னாடி சொல்லுங்கள் அன்னபூர்ணி அக்கா, ப்ளீஸ்க்கா. சிவா கூட சேர்ந்து வாழவே கூடாது. டே சிவா, என்னடா பைத்தியக்காரத்தனமா அவள் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற? அவள் ஃப்ராடுக்காரிடா, அவள் பொய்க்காரி. அவள் கூட எப்படா நீ ஒன்று சேர்ந்து வாழ முடியும்? வேணவே வேணாடா சிவா, உன் வாழ்க்கை கெடுத்துக்காதுடா. உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, போதும் நிறுத்துங்கம்மா. உங்களோட புத்தி என்னன்னு எனக்கு தெரியாதா? ஒட்டுமொத்த குடும்பத்தவே ஏமாற்றி நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் பெரியம்மாவோட ஒட்டுமொத்த சொத்தையுமே நீங்கள் அபகரிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும்மா. தேவையில்லாமல் சிந்துவை பற்றி நீங்கள் எதுவும் குறை சொல்லாதீங்க. உங்களோட கேரக்டர் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகாவோட வாயவே அடிச்சிடுறாங்க சிவா.
உடனே அன்னபூர்ணி கிட்ட போயிட்டு அன்னபூர்ணி காலில் டப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க. டேய் சிவா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க பெரியம்மா, ப்ளீஸ் பெரியம்மா, எனக்காக இந்த ஒரு டைம் சிந்துவை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. சிந்து கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இனிமேல் அவள் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டா. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்காக சிந்து எவ்வளவோ நல்ல விஷயத்தை செஞ்சுருக்கா. ப்ளீஸ் பெரியம்மா, அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஏன் நல்லவங்க எத்தனை நல்லது செஞ்சாலும் மறந்து போயிடுறோம். ஆனால் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஒரு பொய்யை சொல்லிட்டாங்களோ இல்லை தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த தப்பை மட்டுமே சுட்டி காட்டணும். அவங்க பண்ண நல்லது எல்லாமே மறைஞ்சு போயிடுது. ஏன் அவங்க பண்ண நல்லதை நம்ம யோசிக்க கூடாது பெரியம்மா? தயவு செஞ்சு அதை யோசித்து பார்த்து எப்படியாவது சிந்துவை என் கூட ஒன்று சேர்த்து வைங்க பெரியம்மா. இது ஒரு வாட்டி எனக்காக, என்னுடைய ஆசைக்காக, எனக்கு எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறீங்க. இப்போது நான் டாக்டராக உங்கள் முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பெரியம்மா காரணம். உங்கள் பேச்சை மீறி என்னால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. என் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் தான் பெரியம்மா முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அன்னபூர்ணி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இங்கே ஸ்னேகாவுக்கு படபடங்குது. ஐயோ, நம்ம ஒன்று நினச்சோம், இங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கே. இந்த அன்னபூர்ணி சிந்துவை ஏற்றுக்கிட்டா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் சிவா நமக்கு கிடைக்காம போயிடுவாரே. இந்த சிவா என்ன பைத்தியக்காரத்தனமாக சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான். இந்த சிந்து தான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணா. அதை ஏன் இவன் யோசிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறான்? அப்போது சிவா நம்மளை உயிருக்குயிராக லவ் பண்ணலையா? ஒருவேளை இந்த சிந்து சிவா கூட ஒரு வருஷத்தில் சிவாவோட மனசை மாற்றிருப்பாளோ? எதுக்காக சிந்துக்காக இந்த சிவா இப்படி காலெல்லாம் விழுந்து அசிங்கமாக கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா, டேட் என்ன டேட் இது என்ன நடக்குதுங்க? இங்கே பாரு ஸ்னேகா, கொஞ்சம் பொறுமையாரு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, டேட் பார்த்துக்கிட்டே என்ன டேட் பண்ண முடியும்? ஏதாவது ஒன்று சொல்லி அவங்களோட அதாவது சிவாவோட மனசை திசை திருப்ப பார்க்கணும். அந்த சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு அவன் அப்படி துடிக்கிறான். இப்படி காலெல்லாம் விழுந்து கேவலமாக கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்போது என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லையா டேட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்னேகா நீ மட்டும்தாம்மா சிவா மேலே உயிராக இருக்க. ஆனால் அவன் சிந்து கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறான். இரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சிந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சிவா டாக்டர் மனசில் நம்ம இந்தளவுக்கு இடம் பிடிச்சிருக்கோம், நமக்காக எல்லார் முன்னாடியும் காலெல்லாம் விழுந்து கெஞ்சி கதறாரு, இவருக்காக நம்ம உயிரை கொடுத்தா கூட தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சிந்து வந்து யோசிக்கிறாங்க. இப்போது நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் பஞ்சாயத்துக்காரவங்க இருந்துட்டு, என்னம்மா நீ இவ்வளோ நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்க, எங்களுக்கு இன்னொரு பஞ்சாயத்து இருக்குது, உங்ககிட்டயே பஞ்சாயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறதா எங்களுக்கு வேலையா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது, என்ன முடிவு எடுத்திருக்குன்னு சொல்லுமா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அன்னபூர்ணி இருந்துட்டு சிவாவோட வாழ்க்கை யோசிச்சு பார்க்குறாங்க. சிவாவோட மனசுக்குள்ளே இருக்கிறத தான் யோசிக்கிறாங்க. சிவா வந்து சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் நம்ம அன்னபூர்ணிக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சிவா, உன் மனசுக்குள்ளே சிந்து தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆணித்தனமாக எல்லார் முன்னாடியும் சொல்கிற. சரி, நான் அதுக்கு சம்மதிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குது. அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு மகா, நீ எதுவுமே பேசாத, நமக்கு சிவாவோட சந்தோஷம் தான் முக்கியம். அவனுக்கு சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு இருக்கிற ஆசையை நம்ம ஏன் தடுக்கணும்? சிந்து ஏதோ தெரியாதனமாக ஒரு தப்பை பண்ணிட்டா, இதுக்கப்புறமா அவள் தப்பு பண்ணக்கூடாது. அப்படி ஒரு தப்பு பண்ணா அப்படின்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே அவள் நுழையவும் கூடாது, சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழவும் கூடவே கூடாது அப்படின்ற மாதிரி அன்னபூர்ணி சொல்லவும் உடனே மகா இருந்துட்டு, ஐயோ அக்கா என்னக்கா இதெல்லாம் ஒரு நல்ல முடிவா? சிவாவோட வாழ்க்கையே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி தானே ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லவும், மகா நான் எல்லாத்தையுமே யோசிச்சு தான் முடிவு எடுத்து வச்சுருக்கேன். சிவாவோட மனசில் உள்ளதை அவன் எல்லாரும் முன்னாடி சொல்லியிருக்கான்ல, அப்படி இருக்கிறப்போ அவன் ஆசையை தவிர்த்து நம்மளா ஒரு முடிவு எடுத்து நம்ம சிந்துவை சிவா கிட்டேருந்து பிரிச்சுட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் சிவாவால் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. சிவாவோட ஒரே ஒரு ஆசைக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அவனை சிந்து கூட ஒன்று சேர்த்து வைப்போம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துப்போம். ஐயா, நாங்கள் சிந்துவை சிவா கூட ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சிவா கிட்டேருந்து சிந்துவை ஒரே அடியாக பிரிக்கணுன்றதுக்காக தான் இந்த பஞ்சாயத்தவே கூட்டணும். ஆனால் சிவா மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்குன்றது எங்களுக்கு தெரியாமல் போச்சு, எல்லாருக்கிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கட்டுமா 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பஞ்சாயத்துக்காரங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்காரவங்க ஊருக்காரவங்க எல்லாருமே அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம சிந்து ஓடி வந்து அன்னபூர்ணி காலில் விழுந்து கதறி கதறி அழுகுறாங்க. அத்தை ரொம்ப ரொம்ப நன்றி அத்தை, சிவா டாக்டர் கூட
ஒன்று சேர்ந்து வாழணுன்றது எனக்கு மிகப்பெரிய கனவு. எப்படியோ நீங்கள் எங்கள் 2 பேரையும் பிரித்து வைக்கல. இங்கே பாரு சிந்து, இப்போவுமே உன் மேலே எனக்கு கோவம் போகலை. சிவாவை நீ ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்க. இப்போ வரைக்குமே அந்த கோவம் எனக்கு கழுத்து வரைக்கும் இருக்குது. சிவா மனசில் இருக்கிற ஆசைக்காக மட்டும்தான் நான் உன்னை திரும்பவும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிக்கிற இருக்கேன். நீ எப்படி ஒழுங்காக இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் என் கூட நீ கடைசி வரைக்கும் பேசவே கூடாது சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம சிந்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது பைரவி கிட்ட பைரவி அப்படின்னு சொல்லவும் சீனு கூட கண்டுக்காம இங்கே பைரவி அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா நம்ம சிந்து தன்னோட சுயநலத்துக்காக தன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக பொய் சொல்லி சிவாவை கல்யாணம் பண்ண ஒரே காரணத்தினால நம்ம ஆறுமுகம் பைரவி காலத்தில் தாலி கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. நம்ம பைரவி நிறைய கனவு கண்டு வச்சுருந்தாங்க. இப்படி ஆகணும், படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும், பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி எக்கச்சக்கமான ஆசைகள் இருந்தது. இப்போது சிந்து பண்ண ஒரு தப்புனால இப்போது நம்ம பைரவிக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இல்லையா, அதை நினச்சி தான் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஆனால் சிந்து வந்து பைரவியோட வாழ்க்கையை கெடுக்கணும், பைரவிக்கு பிடிக்காத ஒரு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டெல்லாம் யோசிச்செல்லாம் அப்படி பண்ணல. எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திட்டு சிவா டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான். ஆனால் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு முடிவு எடுத்து ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணதுனால இப்போ பைரவியோட வாழ்க்கையுமே பிடிக்காத ஒரு வாழ்க்கையாக போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் ஆறுமுகமே ரொம்ப ரொம்ப நல்லவர் தான். ஆறுமுகத்து கூட ஒன்று சேர்ந்து பைரவி வாழலாம். இருந்தாலும் ஆறுமுகத்தை நம்ம பைரவியால் ஏற்றுக்கவே முடியல. அதனால் இங்கே சிந்து கூட பேசாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. சிவா மட்டும் தான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கவும் நம்ம சிந்து இருந்துட்டு, சிவா டாக்டரே ரொம்ப ரொம்ப நன்றி. எப்படியோ என்ன உங்கள் மனைவியாக எல்லார் முன்னாடியுமே நான் உங்கள் மனைவியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. என் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்று, அத்தைலாம் என் கூட பேசவே இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கையை சரி செஞ்சுக்கணுன்றதுக்காக தான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் சொன்ன பொய்யினால் பைரவியோட வாழ்க்கை பாதிக்கப்படும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல டாக்டரே. எனக்கு தெரியாதனமாக தான் நடந்த தப்பு இது. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ பைரவி வாழ்க்கை இப்படி அமைஞ்சதுக்கு நான் காரணமாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, சரி சிந்து, நடந்து எதையுமே பேசி எதுவும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம். வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. மகன் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம சிந்து இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட பேச வரும். ஆனால் அன்னபூர்ணி யாருமே வீட்டில் உள்ள ஒருத்தவங்க கூட பேசவே இல்லை. எல்லாருமே முகத்தை திருப்பிக்கிட்டு போகவும் அதுக்கப்புறம் சிவா சிந்துவை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சிந்துக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு சிந்து, எல்லாருமே உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. இப்போதைக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட யாருமே நல்ல விதமாக பேச மாட்டாங்க. கொஞ்சம் பொறுமையாயிரு. எல்லாமே அதாவது காலப்போக்கில் எல்லாமே சரியாகும். சரியா, நீ போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே இசைக்கு இருந்துட்டு, என்னக்கா இது இப்படி ஆகிப்போச்சு, இந்த சிந்து வீட்டை விட்டு வெளியே போகிறான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சிவாக்கு எப்படியாவது ஒரு பெரிய இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாத்துலேயுமே எல்லா கனவுகளையுமே அந்த சிந்து மண்ணவாரி போட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு இசைக்கு, நான் இதோடலாம் சும்மா இருக்க மாட்டேன். அந்த சிந்து பெரிய ஏமாத்துக்காரி. எப்படியாவது சிவாக்கிட்ட இருந்து அத்து விட்டுறணும்னு நினச்சேன். அதுவுமே நடக்க வந்துச்சு. அதான் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலையே அப்படின்ற கதையாக தான் இப்போ நம்ம கதை முடிஞ்சு போச்சு. இங்கே பாரு இசைக்கு, இதோடலாம் விட மாட்டேன். நான் உனக்கு ஐடியா சொல்கிறேன். அதாவது ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீ போயிட்டு ஈவினிங் பூச்சி மருந்து வாங்கிட்டு வந்துரு. அந்த விஷத்தை சிந்து பால் குடித்தாலோ இல்லை ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டாலோ அதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவள் ஒரே போய் சேரட்டும். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் இசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா வேண்டாம்க்கா, வேறு ஏதாவது பண்ணி அவளை வீட்டை விட்டு துரத்தலாம். அதுக்காக ஒரேடியாக மேலே அனுப்பிட்டோம் அப்படின்னா இதனால் மிகப்பெரிய பிரச்சனை வரும்க்கா. கொலை கேஸில் நம்மளை உள்ளே தள்ளிட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லாமே நம்ம ஜெயிலில் தான் இருக்க வேண்டியதாக இருக்கும். வேண்டவே வேண்டாக்கா, வேறு ஏதாவது பிளான் பண்ணலாமே. இசைக்கு, என்னால் சத்தியமாக இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இன்றைக்கி என்னென்னமோ நடந்து போச்சு. அவளை அப்படி கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல் அப்படியே வெறி வந்துச்சு. ஆனால் வேறு வழியே இல்லாமல் நான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். எப்படியாவது அவளை கொன்று போட்டுருணும். இதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணாலுமே சிவாக்கிட்ட இருந்து அவளை பிரிக்கவே முடியாது. 8 ஊர் பஞ்சாயத்தை கூட்டியே அவள் ஒரே ஒரு அடமண்ட்டாக இருந்து எப்படியோ சிவா கூட ஒன்று சேர்ந்துட்டா. அவளை கண்டிப்பாக சிவாக்கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னா அவள் உயிரை எடுத்தால் மட்டும்தான் முடியும். அவள் உயிரோடவே இருக்கக்கூடாது இசைக்கு. நான் சொன்ன மாதிரி போய் விஷம் பாட்டில் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோக்கா, ஏதோ ஒன்று பண்ணு, கண்டிப்பாக நான் உனக்கு எப்போவுமே துணையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு மருந்து வாங்கிட்டு வரதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம
பைரவி இருந்துட்டு பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, நடந்த எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது. தயவு செஞ்சு நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு சிந்து கூட நீ பேசலாம்ல. அவள் உன் கூட பிறந்தவ தானே. என்னதான் இருந்தாலும் ஏதோ சிவா மேலே ஆசைப்பட்டுட்டா. எதையுமே யோசிக்காமல் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதுன்ற மாதிரி அப்படி ஒரு தப்பான ஒரு முடிவை எடுத்து தப்பு செஞ்சுட்டா. அதுக்காக நம்ம கடைசி வரைக்கும் அவ கூட பேசாமல் அவள் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போதும் நிறுத்த ஆறுமுகம். என்னால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இப்போ வரைக்குமே நீ என் கழுத்தில் தாலி கட்டினதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. எப்படா உன்னை விட்டு விலகி போகலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் இந்த சிந்துன்னு சொல்லி தெரிய வரப்போ இதை என்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாக இருக்காங்க. நம்ம ஆறுமுகம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, என்னதான் இருந்தாலும் சிந்து உயிர்க்குயிராக சிவாவை நேசிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவாவுமே சிந்துவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு சிந்துவை ஏற்றுக்கிட்டாச்சு. இந்த பைரவி மட்டும் கடைசி வரைக்கும் நம்மளை ஏற்றுக்கவே மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. உடனேங்க நம்ம பைரவி இருந்துட்டு ஆறுமுகத்தை குறுகுறுன்னு பார்க்குறாங்க. என்ன இவன் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான்? ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். உடனே ஆறுமுகம் பயங்கர யோசனையிலே இருக்காங்க. பைரவி நம்மளை எப்போ ஏற்றுப்பா? சிவா சிந்துவை ஏற்றுக்கிட்ட மாதிரி சீக்கிரமாகவே பைரவி நம்மளை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கவும், டே எரும மாடு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிடுவோம். உடனே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, அது வந்து பைரவி, அது வந்து நீ எப்போ என்னை ஏற்றுப்ப அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமாவா? எப்போ ஏற்றுக்கணுமா உன்னை? டே தடி மாடு நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு ஆறுமுகத்தை துரத்துறாங்க. நம்ம ஆறுமுகமும், ஏன் பைரவி ஒரே அடியா என்னை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடலான்னு பார்க்குறியா? ஆமாடா, நீ எனக்கு பிடிக்காம என் கழுத்தில் தாலி கட்டினல, உனக்கு நான் எத்தனையோ டைம் சொன்னேன். ஆனால் என் பேச்சு மீறி என் கழுத்தில் தாலியை கட்டி என் வாழ்க்கையவே தரநாசம் பண்ணிட்டேன். உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன்டா, எரும மாடு நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவி ஆறுமுகத்தை துரத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அன்னபூர்ணி நடந்த எல்லாத்தையுமே யோசித்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. சிந்துவை பொறுத்த வரைக்கும் சிவா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தா போதுன்றதுனால அப்படி ஒரு தப்பை பண்ணி இப்போது ஆறுமுகமும் அதாவது வயலில் வேலை பார்க்குறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஆறுமுகம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் பைரவி நம்மளை ஏற்றுப்பா. எப்படி சிந்து சிவா மனசில் இடம் பிடிச்சாலோ அதே மாதிரி நம்மளும் அதாவது பைரவிக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணி பைரவி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பைரவிக்கும் நம்ம ஆறுமுகத்துக்கும் குழந்த பிறக்கிற மாதிரி இப்படியெல்லாம் இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்டு ஜாலியாக இருக்கார் நம்ம ஆறுமுகம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக பைரவி நம்மளை ஏற்றுப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.